Hi friends, today recipe Thengai பால் ரசம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்காய் பால் ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு, ஒரு சில்லு தேங்காய் சில்லு இந்தளவு எடுத்துக்கோங்க. ஸோ நான் பெரிய பல்லு பூண்டாக இருக்கிறதுனால நான் ஒரு 5 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 10-12 கூட எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் சீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு கொரன்னு மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வச்சுருக்க பச்சை மிளகாவை இதை அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா அரைச்சாச்சு. இப்போ வெள்ளைப்பூடை அரைச்சிடலாம். தோலோடே போடுங்க, அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ தக்காளியை அடித்து எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துருங்க. இப்போ தக்காளியையும் நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ஸோ இதையும் இதோட சேர்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரசம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இனிமேல் நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி தான் வைப்பீங்க. ஸோ இப்போ தேங்காவை அரைச்சிக்கலாம். தேங்காவை அரைச்சி பால் தான் புளிய போகிறோம். இப்போ முதல்ல தேங்காய் பால் சேர்த்துடலாம். முதல்ல புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை இதோட சேர்த்துடலாம். தேங்காய் பால் நீங்கள் 3 பால் கூட எடுத்துடலாம். கெட்டி பால் தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை ஊற்றியாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயம், உப்பு, இதை 3த்தையுமே கலந்து வச்சுருங்க. உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு உளுந்து சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துடலாம். ஃபைனலாக நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பால் புளி இதில் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி அலசி இதில் ஊற்றி இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லியை போட்டுடலாம். ரசத்தை கொதிக்க விட்றாதீங்க. கொஞ்சம் நுரக்குடி வரும்போதே ஆஃப் பண்ணால் தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நுரக்குடி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். சைட்லெல்லாம் ஒரு மாதிரி பபுள் வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் ரசம். இதோட நீங்கள் மட்டன் கிரேவி அல்லது சிக்கன் கிரேவி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு, பெரியவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ரசம் ஃபுல்லாகவே காலி ஆகிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் வாயிலே குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.